குட் மார்னிங் யூடியூப் கைஸ். இப்போ நாம் ட்ரெயினை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பல பிளாக்ஸில் பார்த்த ட்ரெயின் தான் அது. திருச்சிராப்பள்ளி ஜோத்பூர் ஹம்சஃபர் எக்ஸ்பிரஸ் இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வாராந்திர ரயில், வார இறுதி ரயில். திருச்சியிலிருந்து, தமிழகத்தின் மையப்பகுதியான திருச்சியிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் வரை செல்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாநிலங்கள் வழியாக தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, மராட்டியம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் கடந்து செல்கிறது. சென்னை வரைக்கும் காட் லைனில் போயிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா கூடூர், நெல்லூர், விஜயவாடா, வரங்கல், பலார்ஷா, நாக்பூர், இட்டார்சி, போபால், அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்திங்கன்னா கோட்டா, சவாய் மாதோப்பூர், ஜெய்ப்பூர் வழியாக ஜோத்பூரை அடைகிறது. குறிப்பாக திருச்சியிலிருந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மராட்டிய மாநிலத்துக்கு செல்பவர்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெயின். ஈவன் தென் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைக்கு செல்பவர்களுக்கும் வீக்கெண்டில் ஒரு சூப்பரான ட்ரெயின். இதில் 2 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, மற்ற எல்லாமே ஏசி தான். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. இது முதல்ல தாம்பரம் டு ஜோத்பூர் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அப்புறம் இடமில்லாத காரணத்தை கருத்தில் கொண்டு இதன் சேவையானது திருச்சி வரை நீடிக்கப்பட்டது. இப்போ நம்ம இந்த கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் வரப்போகுது. இந்த ட்ரெயினை பார்த்து உங்களுக்கு முழுக்க ஏசி தான். அதாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து ராஜஸ்தான் செல்பவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளலாம். ராஜஸ்தானுக்கு சுற்றுலா செல்பவர்கள், ராஜஸ்தானுடைய கோட்டை, கொத்தளங்கள், அரண்மனைகள், பாலைவனம் போன்றவற்றை பார்வையிட ஆரவல்லி மலை ஆகியவற்றை பார்வையிட விரும்புபவர்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளலாம். வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த ட்ரெயின். சனிக்கிழமை காலையில் இதனுடைய பயண நேரம் 48 மணி நேரம். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 8:10 திருச்சிராப்பள்ளி சந்திப்பிலிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை 8:10 காலையில் கிளம்புது. திங்கட்கிழமை காலையில் 8:10 ஜோத்பூரை அடைகிறது. மறுமார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை சாயங்காலம் புறப்பட்டு, அதாவது புதன்கிழமை சாயங்காலம் புறப்பட்டு சனிக்கிழமை அடையுது. ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெயின். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. சாயங்காலம் 4 மணிக்கு புதன்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அடையுது, பார்த்துக்குங்க. எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்த அந்த சர்வீஸ் அதிகரிக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த யூடியூப்பை பாருங்கள், பார்த்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். விஜயகுமார். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இதனுடைய லோக்கோ லிங்க் என்னென்னா, உங்களுக்கு பெரும்பாலும் இந்தியாவில் பல ஷெட்டுகளில் இந்த ஒரே இது மாதிரி கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஷெட்டினுடைய லோக்கோ மட்டும் செல்லாது. எனி லோக்கோமோட்டிவ் ஃப்ரம் எனி ஷெட், எலக்ட்ரிக் லோக்கோ ஷெட் ஆஃப் இந்தியா கேன் ஃபுல் த ட்ரெயின். அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின், அது சிறப்பு ட்ரெயின் ஒரு இதுங்கிறதுனால எந்த ஷெட்டுலேருந்தும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எலக்ட்ரிக் ஷெட்டுகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் இன்ஜினியர் ஏதோ ஒரு ஷெட்லேருந்து இந்த ட்ரெயின் புல் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இதனுடைய இது நேராக பார்த்தீங்கன்னா ஜோத்பூர், திருச்சியிலேருந்து ஜோத்பூர் வரைக்கும் அதே இன்ஜின் தான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. பாருங்கள். நடுப்புற பார்த்தீங்கன்னா சவாய் மாதோப்பூரில் லோக்கோ ரிவர்சல் இருக்குது. அதுவும் இதே லோக்கோ வருமா, பாகத் கி கோட்டி லோக்கல் தான், லோக்கோ மோட்டிவ் தான் வரும். ஏன்னா அங்கே அந்த நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேல பார்த்தீங்கன்னா பாகத் கி கோட்டி லோக்கோ மோட்டிவ் ஜோத்பூர் புறநகர் பகுதி. பாகத் கி கோட்டிங்கிறது ஜோத்பூருடைய புறநகர் பகுதி. அது முதல்ல அது வரைக்கும் தான் போயிட்டு இருந்து, அப்புறம் ஜோத்பூர் வரைக்கும் கட் ஷாட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்னென்னா சவாய் மாதோப்பூர்லேயும் ஜோத்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகத் கி கோட்டி ஷெட்டினுடைய லோக்கோமோட்டிவ் தான் அதுக்கு போகும். உங்களுக்கு சவாய் மாதோப்பூர் வரைக்கும் எனி லோக்கோ ஷெட், எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ஃப்ரம் எனி எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் ஷெட் ஆஃப் இந்தியா வில் புல் த ட்ரெயின். இப்போ கொஞ்சம் நேரத்தில் வண்டி வரப்போகுது, பாருங்கள். நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ரயில் வந்து விட்டது. WAP7 என்ன ஷெட்டுன்னு தெரியல. WAP7 லிங்க் தான் கொடுத்துருக்குறாங்க, என்ன ஷெட்டுன்னு தெரியல. ஒரு நீண்ட ஒலிப்பானுடன் வந்து கொண்டிருக்கிறது. அநேகமாக ராயபுரமாக தான் இருக்கணும். ராயபுரம் தான் 37114. இந்த வண்டி தான் அது இன்ஜின் தான் புல் பண்ணிட்டு இருக்குது, பாருங்கள். இதனுடைய டிவிஷன் நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே, அதாவது ஜோத்பூர் டிவிஷனுடைய கண்ட்ரோலில் இந்த ட்ரெயின் இருக்குது. பாருங்கள். சூப்பரான அந்த ஜேர்னியை பார்த்து என்ஜாய் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க.